அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ் புதல்வன் அப்படின்ற ஒரு புதிய திட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அந்த திட்டம் என்ன, அதனுடைய பயனாளிகள் யார், அந்த திட்டத்தில் யார் யார் விண்ணப்பிக்கலாம், அது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ற உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான விடை தான் இந்த காணொளி. இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு அந்த திட்டம் குறித்தும் அந்த திட்டத்தில் யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது குறித்தும் ஒரு முழுமையான ஒரு புரிதல் கிடைக்கும். தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது. அது மாணவிகளுக்கான உயர்கல்விக்கு போகிறவங்களுக்கான ஒரு உரிமை தொகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க. அது மாணவிகளுக்கு. தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு. அதில் இருக்கக்கூடிய அதே நிபந்தனைகள் இதுக்கும் பொருந்தும். தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்றது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தங்களுடைய உயர்கல்வியை போகும்போது அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அரசு பள்ளியில் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் 2 வழியில் படித்தவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அதே நீங்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சிருந்தவங்க அப்படின்னா தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இது ஒன்று மட்டும்தான் நிபந்தனையாக வச்சுருக்கிறாங்க. மற்றபடி வேறு எந்த நிபந்தனையும் கிடையாது. அதாவது சாதி சான்றிதழ் தேவையா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, இல்லை அது பழங்குடியின, ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர், எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். கேஸ்ட் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே போல் வருமான சான்றிதழ் முக்கியம் கிடையாது. சில திட்டங்களுக்கெல்லாம் வருமானம், அப்பாவுடைய வருமானம் 72,000க்கு கீழே இருக்கணும் அப்படின்ற கிரிட்டீரியாலாம் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ கேஸ்ட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது. வருமான சான்றிதழும் முக்கியம் கிடையாது. நீங்கள் அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை. தமிழ் வழியில் படிச்சிருந்தாலும் சரி, ஆங்கில வழியில் படிச்சிருந்தாலும் சரி. அரசு பள்ளி அப்படின்னா, அரசு உதவி பெறும் பள்ளி அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். உதாரணமாக அரசு பள்ளினா மாநகராட்சி பள்ளி, நகராட்சி பள்ளி, நகராட்சி தொடக்கப்பள்ளி, நகராட்சி மேல்நிலை பள்ளி அப்படின்லாம் இருக்கும். அரசு உதவி பெறும் பள்ளிகள்னால் இந்த சிஎஸ்ஐ சம்மந்தப்பட்ட ஸ்கூல்ஸ். இப்போ நான் ஆண்டர்சன் ஸ்கூலில் படித்தேன். ஆண்டர்சன் அரசு உதவி பெறும் பள்ளி காஞ்சிபுரத்தில் இருக்குது. சிஎஸ்ஐக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளி. சிஎஸ்ஐக்கு ஆண்டர்சன் எதிரில் இருக்கக்கூடிய ட்ரைனிங் ஸ்கூல் ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூல். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருந்தீங்களோ அதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, மெட்ரிகுலேஷன், மற்றபடி இருக்கிறதெல்லாம் தனியார் பள்ளி. தனியார் பள்ளியில் படித்தவங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. நீங்கள் அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு தான் இந்த திட்டம் பொருந்தும். என்னென்ன மேற்படிப்புகளுக்கு கொடுக்குறாங்க? இப்போ நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறீங்க. எந்தெந்த படிப்புகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, மெடிக்கலு, லா, இந்த மாதிரி எல்லா படிப்புகளுக்கும் கொடுக்குறாங்க. ஐடிஐ, பாலிடெக்னிக் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. தொலைதூர கல்வி மட்டும் பொருந்தாது. அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கரஸில் படிக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த திட்டம் பொருந்தாது. மற்றபடி ரெகுலர் காலேஜில் போகிற எல்லாருக்குமே இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் என்னென்ன ஆவணங்கள் முக்கியமாக அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, ஆதார் கார்டு, அதுக்கப்புறமாக பேங்க் பாஸ்புக். இந்த 2 ஆவணங்கள் தான் கேட்குறாங்க. பேங்க் பாஸ்புக்கோட ஆதார் எண் இணைச்சிருக்கணும். ஆதார் எண்ணை வச்சு தான் அவங்க அந்த காசை போடுறாங்க. ஸோ ஆதார் கார்டு கட்டாயமாக இருக்கணும். ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கோடு இணைக்கப்பட்டு இருக்கணும். அதாவது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட 2 அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ப்ரைமரியாக ஒரு அக்கௌண்ட் அது ஆதார் கார்டோட இணைக்கப்பட்டிருக்கும். முக்கியமானது வித் ஓடிபி ஃபோன் நம்பரோட அந்த பேங்க் பாஸ்புக் வித் ஆதார் கார்டு, அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கேஸ்ட்டோ, இப்போ நீங்கள் அதர் கேஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஓபிசி, எஸ்சி எஸ்டி, இல்லை ஓசி, இந்த மாதிரி எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் இதில் பிரச்சனை கிடையாது. எல்லோருக்கும் இந்த திட்டம் பொருந்தும். அதே மாதிரி இப்போ உங்கள் கூட பிறந்தவங்க ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க புதுமை பெண் திட்டத்தில் பயனாளியாக இருக்கிறாங்க. உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கும் கிடைக்கும். இல்லை நீங்கள் 2 சகோதரர்கள் இருக்கிறீங்க உங்கள் வீட்டில், 2 சகோதரர்களுக்கும் கிடைக்குமா இந்த திட்டத்தில் பயனாளியா அப்படின்னு கேட்டால் பயனாளியாக இருக்கலாம். நீங்கள் வேறு எந்த அரசினுடைய திட்டத்தில் பயனாளியாக இருந்தாலும் கூட இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்க சொல்கிற ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும், இல்லை அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சிருக்கணும். அரசு பள்ளியில் தமிழ், ஆங்கிலம் 2த்துலேயும் படித்தவங்க
பயனாளி ஆகலாம். அரசு உதவி பெறும் பள்ளி அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். இதை தாண்டி வேறு எந்த க்ரைட்டீரியாவும் கிடையாது. கேஸ்ட்டோ, வருமான உச்சவரம்போ, வயதோ, இந்த மாதிரி எந்த தடையுமே கிடையாது. நீங்கள் வந்து இதில் பயனாளியாக ஆகலாம். ஸோ உங்களுடைய காலேஜ்லேயே நோடல் ஆஃபீஸர் ஒருத்தர் அப்படின்னு இருப்பாங்களா. ஸோ நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு அந்த விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மாதம் வந்துட்டு அதுக்கப்புறமாக காசு வரல, ஒரு இஷ்யூ ஆகுதுனாலும் அந்த ஆஃபீஸரை தான் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அரசு பள்ளியில் அல்ல அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து இளங்கலை, அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்களா இருந்தால் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணி இதில் பயன்பெறுங்க. முதல் 3 ஆண்டுகளுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஒருங்கிணைந்த படிப்பு, இப்போ லாலாம் பிஎல் 5 வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னா முதல் 3 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இன்ஜினியரிங்னாலும் முதல் 3 ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது 3 மாதம், அதாவது மாதத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னு 3 வருஷத்துக்கு 36,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமினுடைய இது. ஸோ நீங்கள் வந்து அரசு பள்ளியில் படித்தவராக இருந்தால் இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெறுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.